இவ்ளோ நேரம் பெட்ல தூங்குனது பார்த்தா இப்ப கீழே வேற தூங்குறியா? டிட்டு எழுந்துரு. இத பாரு, மணி வேற 8 ஆயிடுச்சு. ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நான் மத்தவங்கள மாதிரி சாதாரண அம்மா இல்லங்கறத மறந்துடாத. மம்மு, அவனை இன்னும் 2 நிமிஷம் தூங்க விடுங்க. அவன் ராத்திரி லேட்டா தான் தூங்குனான். யாரு கேட்ட அவன் நைட் ஃபுல்லா டிவி பார்த்தான். இதுக்காகலாம் பாவம் பார்க்க முடியாது. டிட்டுவோட அப்பா எங்க போனீங்க? யாரு? நானா? டிட்டுவோட அப்பான்னு கூப்பிட்டா உங்களை தானே கூப்பிடுவாங்க. இப்படி தலைகீழ நின்னு என்ன சாதிக்க போறீங்க? அடுத்த மாசம் பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போறது ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது? நல்ல நைட் ஃபுல்லா டிவி பாக்குறது, அப்புறம் காலையில 9 மணி வரைக்கும் தூங்குறது. இத மாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா இல்லையா? சாரி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். இனிமே எல்லா வேலையும் டைமுக்கு பண்ணுவேன். ஓ, உங்களை வச்சிட்டு நான் என்னதான் பண்றது? நான் உங்களை பத்தி பேசல, உங்க பையனை பத்தி சொன்னேன். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்ல நான் சொல்றதா நடக்குது, நீ சொல்றதானே நடக்குது. போதும், நிறுத்துங்க. உங்களால ஏதாவது பண்ண முடியுமா இல்லையா? சரி சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. போச்சு போச்சு, சாண்ட்விச் கருகி போச்சு. அப்புறம் அவங்க அவனுக்காக டைம் டேபிள் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் பேட் மார்னிங்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த டைம் டேபிள ஒழுங்கா படி. இனிமே இதுபடி தான் நீ நடக்கணும். அப்படியே நான் நடந்து எங்க போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டாடி. ஓகே? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இனிமே இந்த டைம் டேபிள நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். 7:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் நான் டிவி பார்க்கணுமா? அப்படின்னா வெறும் 1/2 மணி நேரம் தானா? ஏன் டாடி? எக்ஸாம் இருக்கும் போது உன்னை டிவி பார்க்க விடுறதே பெரிய விஷயம். இப்படியே வாய் பேசிட்டே இருந்த அப்புறம் அதை 15 நிமிஷமா குறைச்சிருவேன். ஓஹோ, 8 மணி சரியா பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஆனா 8 ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. போய் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வர. டைம் டேபிள் படியே டிட்டு நடந்துக்கிட்டானா அப்புறம் அவன் ரொம்ப நல்ல பையன் ஆயிடுவான். படிச்சு பெரிய ஆளா வருவான். பெரிய ஆளானா சயின்டிஸ்ட் ஆயிடுவான். சயின்டிஸ்ட் ஆனா கை நிறைய சம்பாதிப்பான். அப்புறம் எப்பெல்லாம் சேல் போடுறாங்களோ அப்பெல்லாம் நானும் நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். குணத்துல லட்டு, அம்மாவோட பட்டு, என் பேரு டிட்டு. ஐ, என் குட்டீஸ் வந்தாச்சா? இது என்னது இப்படி வந்திருக்க? ஸ்கூல்ல கிளீனிங் வேலை கொடுத்துட்டாங்கம்மா. அப்புறம் எப்படி டிட்டு மட்டும் கிளீனா இருக்கான்? ஏன்னா அந்த டிட்டு என்னைக்குமே கிளீன் பண்ண மாட்டா. மத்தவங்கள தான் கிளீன் பண்ண வைப்பான். ஓஹோ, அப்ப நீ சூப்பர்வைசரா? சரி சரி, ரொம்ப நேரம் பேசாம 2 பேரும் போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. ஓகே. எங்க ப்ரோ அவசரமா கிளம்புறீங்க? இது குளிக்கிற நேரம் இல்ல, ஈவினிங் டிஃபன் சாப்பிடுற நேரம். என்ன ப்ரோ, புரிஞ்சுதா? முதல்ல குளிச்சிட்டு வந்துருங்களே. மம்மி, இங்க போட்டு கொடுத்த டைம் டேபிள் நீங்களே எப்படி ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லலாமா? இது தர்மமா? இது நியாயமா? உங்களை பத்தி நீங்களே மறந்துட்டீங்க. நீங்க மத்த மம்மி மாதிரி கிடையாது. எனக்கே வா. சரி, போய் நான் சாப்பிட சாண்ட்விச் கொண்டு வரேன், வாங்க. டிட்டு குட்டி, போய் ஹோம்வொர்க்க முடிங்க. என்ன மம்மி நீங்க? டைம் டேபிள் படி பார்த்தா இதுதான் நான் டிஃபன் சாப்பிடுற டைம் ஆச்சே. யாராவது கடைக்கு போய் 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்களே. ஓகே மம்மி. எங்க போறீங்க ப்ரோ? 5:30 மணிக்கு நம்ம உருளைக்கிழங்கு வாங்கணும்னு நம்ம டைம் டேபிள்ல தான் போடவே இல்லையே ப்ரோ. மம்மி, எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க சித்தப்பா. டிட்டு, நம்ம வீட்டுக்கு சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க. ஹலோ, வாங்க வாங்க. நீங்க ரொம்ப தப்பான நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மம்மி, இவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க. எப்போ வீட்டுக்கு வரணும் போறோம். டிட்டு, இது எங்களோட பிளேயிங் டைம். பை பை. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் சும்மா விளையாடுறான். அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி. சரி சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். அடுத்த தடவை டைம் டேபிள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம். வாமா போலாம்.
இப்ப என்னோட பேட்டிங். ஓகே ப்ரோ, வீட்டுக்கு கிளம்பலாமா? மை டியர் ஃப்ரெண்ட் டிட்டு, எங்க அவசரமா கிளம்பிட்ட? இப்ப ஃபீல்டிங் பண்ண வேண்டியது உன்னோட டர்ன்பா. என்னப்பா இன்னைக்கு இவ்ளோ ஸ்வீட்டா பேசுற? நீ பேசின பேச்ச பார்த்து ஈயும் தேனீக்களும் வந்துருச்சு. ஓடுங்க தேடி கொட்ட போகுது. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. சரி சரி வாங்க, வந்து எனக்கு பவுலிங் போடுங்க. என்ன? இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. என் அம்மாவோட டைம் டேபிள் படி நான் ஈவினிங் 6 to 7 தான் பாய் விளையாடணும். கண்ணா பிரசாத். அது சரி, இப்போ பேட் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப பவுலிங் போடுறதுக்கு தான் எனக்கு யாரும் இல்லையே. ஐயோ தேனி, ஆள விடுங்க. டாடி டாடி டாடி, டைம் டேபிள் படி நான் 6 to 7 வரைக்கும் விளையாடலாம்னு போட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும். அதனாலதான் நான் இப்போ டான 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வாவ், சூப்பர், எக்ஸலென்ட். டைம் டேபிள் படி கரெக்டா நடந்துக்கிறியே. என்ன சரிதானே மம்மி? அது இல்ல, நான் விடுங்க. அம்மாக்கு என்னாச்சு? இன்னைக்கு நம்மளோட பிரேக்கிங் நியூஸ். அதுக்காக உங்க எல்லாரையும் நாங்க ஹைவேக்கு கூட்டிட்டு போறோம். அங்க ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கோம். அத நம்ம கேமராமேன் சுதா திரிபாட்டி ஷூட் பண்ண பேட்டி எடுக்க ஜூட்டி மிஸ்ராவும் போயிருக்காங்க. சொல்லுங்க ஜூட்டி, அங்க எடுது. இந்த சேனலை யார் மாத்துறது? டாடி, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. இது நாங்க டிவி பாக்குற டைம். என்ன புரிஞ்சுதா? இத பார்ச்சலும் இது ரொம்ப முக்கியமான நியூஸ். குடு குடு குடு, ஒரு 5 நிமிஷம் அட சரியா? என்ன டாடி நீங்க? டைம் டேபிள் இஸ் டைம் டேபிள். குடுங்க டாடி, குடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. டாடி, அம்மாவோட டைம் டேபிளை நீங்க என்ன ஃபாலோ பண்ண விடல. நான் அம்மா கிட்டே சொல்றேன், போங்க. இனிமே அவன் டைம் டேபிள் படிதான் அவன் நடந்துக்கணும், புரியுதா? சரி, நீயே பாத்துக்கோ. இந்தா, இந்த வீட்ல ஒரு சேனலை மாத்த கூட எனக்கு உரிமை இல்ல. நீ பெரிய கில்லாடி தான். அப்பா கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கிட்டியே. டிட்டு தி கிரேட் எல்லாருக்கும் அப்பா வேட். எதுக்குதான் இந்த டைம் டேபிள போட்டனோ? நமக்கு தான் ஒரே தலைவலியா வருது. நமக்கு தானே பிரச்சனை. இதனால நம்ம பசங்களுக்கு நன்மை தானே. சரி பாருங்க, மணி 9 ஆச்சு. அதுக்குள்ள பசங்க தூங்க போயிட்டாங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சிருவாங்க. கோலு எங்க இருக்கு? டீட்டு எழுந்துட்டானால் பாருப்பா. குட் மார்னிங் டாடி. என்னது? நான் காண்றது கனவா நனவா? இந்த டிட்டு பிரச்சனையோட ஒட்டாதவன், அப்பா அம்மா சொல்லட்டாதவன். இன்னைக்கு என் குட்டீஸ் 2 பேரும் 7 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேற பண்ண முடியல. அது கேஸ் ஸ்டவோட லைட்டர் கிடைக்கவே இல்ல. என்ன அப்படி பாக்குற? என்ன ஆச்சு? நீங்க தானே கஷ்டப்பட்டு எனக்காக இந்த டைம் டேபிள போட்டீங்க. என்ன ஆனாலும் சரி, இதை நான் மீறவே மாட்டேன். டைம் டேபிள் படி இப்போ நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். நாங்க கிளம்புறோம். இதுக்கெல்லாமா போய் கோவப்படுவாங்க? இதோ அப்பா உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுவாரு. என்னமா நீங்க? இதெல்லாம் டைம் டேபிள்ல இல்லவே இல்ல. டைம் டேபிள் போட்டது நான் தானே. நான் சொன்னா மாத்திக்கலாம். நீங்க இப்படி சொன்ன எதையுமே நான் கேட்டதே இல்ல. அதுக்காக தானே இந்த டைம் டேபிளே போட்டீங்க. இப்போ இந்த டைம் டேபிளையும் நான் ஃபாலோ பண்ணாம இருக்கலாமா? வா ப்ரோ, நம்ம போலாம். Bye, பை bye. மம்மி, பை டாடி. ஒரு நிமிஷம் குட்டீஸ், எதுவும் சாப்பிடாம போறீங்க? கொஞ்சம் இங்க பாருப்பா செல்லம் டீட்டு. டைம் டேபிள இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்ன டாடி, நீங்களே எப்படி பேசலாமா? என்ன மம்மி இது? எங்க நல்லதுக்காக தானே நீங்க இந்த டைம் டேபிளே ரெடி பண்ணீங்க. அப்படிப்பட்ட டைம் டேபிள நாங்க எப்படி ஃபாலோ பண்ணாம இருக்கலாமா? வா ப்ரோ, போலாம். போச்சு. நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. காலையிலயும் சாப்பிடல, லஞ்சும் எடுத்துட்டு போல. ஸ்கூல்ல எப்படி சாப்பிடாமலே இருக்க போறீங்க? மம்மி, நாங்க ஸ்கூலுக்கு சாப்பிடாம போறது பெரிய விஷயமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க டைம் டேபிள ஃபாலோ பண்றது தான் எனக்கு முக்கியம். அதை நான் தவற விட மாட்டேன். என்ன ப்ரோ, நீங்களே அதான் சொல்றது? சொல்றேன் சொல்லிட்டா போச்சு. ஆமா டிட்டு, என் டயலாக் என்ன? எடுத்து கூட. ப்ரோ சொதப்புறானே. டைம் டேபிள இக்னோர் பண்றது உங்க 2 பேரையும் நான் இக்னோர் பண்ற மாதிரி. என் பையன் இவ்ளோ நல்லவனா? ஐ லவ் யூ மம்மி. இந்தாங்க, நீங்களும் உங்களோட டைம் டேபிளும்.
என் குட்டீஸோட சந்தோஷத்தை விட இந்த டைம் டேபிள் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா ஒண்ணு, மத்தவங்கள மாதிரி என்ன சாதாரண அம்மாவா நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் என் பசங்களை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. நான் எப்பமா குறை சொன்னேன்? அதனாலதான் அந்த டைம் டேபிள நீங்க ரெடி பண்ணீங்க. அது நீதானே பண்ண சொன்ன. நான் உங்களை போய் கிணத்துல குதிங்கன்னு சொன்னா உடனே போய் குதிச்சிடுவீங்களா? நிறுத்துங்க. எங்களுக்காக நீங்க சண்டை போடாதீங்க. என்னால இது பார்க்க முடியல. வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன். உங்களுக்காக நானே ஒரு டைம் டேபிள் ரெடி பண்றேன். நம்ம எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? பாத்தீங்களா, அப்ப பிரச்சனையே நீங்க போட்ட டைம் டேபிள்ல தான். நீ சொல்றதுதான் சரி. பேசாம நீயே டைம் டேபிள ரெடி பண்ணு. எப்படி? அடேங்கப்பா, டிட்டுவை ஜெயிக்க யாரால முடியும்? என் திறமைய பாத்தீங்களா? லைட்டரை நான் ஒளிச்சு வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு. இதெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கியா? மம்மி, டாடி, காலையில நான் 8:45க்கு எழுச்சிருவேன். சாயந்தரம் 2 மணி நேரம் போய் விளையாடுவேன். அப்புறம் 2 மணி நேரம் டிவி பாப்பேன். டிட்டு, ஏன்பா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? எப்பவும் இந்த மாதிரி தானே நடந்துப்பேன். இந்த டிட்டு பிரச்சனையில போய் ஒட்டாதவன், அப்பா அம்மா சொல்ல தட்டாதவன். டிட்டு த கிரேட், வெப்பா எல்லாருக்கும் வேட்டு.